கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,20,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக செயல் அலுவலர் சீனிவாசன் உட்பட 3 அதிகாரிகளின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் லெசிராஜா இணைப்பில் இருக்கிறார். லெசிராஜா, வணக்கம். பேரூராட்சி அலுவலகத்தில் 1,20,000 சிக்கிய விவகாரம் குறித்து சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் 24ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் 1,20,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் தேர்வுநிலை பேரூராட்சியின் செயல் அலுவலர் சீனிவாசன், உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குநர் பூங்குழலி, உள்ளாட்சி நிதி தணிக்கை ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்தனர். உள்ளாட்சி தணிக்கை செய்ய வந்தபோது அங்கு நடைபெறும் முறைகேடுகளை மறைக்கும் விதமாக லஞ்சம் கொடுக்க அந்த பணம் இருந்தது விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில சேத்தியாத்தோப்பு தேர்வுநிலை பேரூராட்சியின் செயல் அலுவலர் சீனிவாசன், வடலூரில் உள்ள அவரது வீடு மற்றும் உள்ளாட்சி நிதி இயக்குநர் பூங்குழலியின் வீடு, கடலூர் உள்ள உள்ளாட்சி தணிக்கை குழுவின் ஆய்வாளர் விஜயலட்சுமி வீடு ஆகிய 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 பிரிவாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.